பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. நான் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 பேதுரு முதல் அதிகாரத்தில் 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனிங்க. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா, ஆமென். கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைங்களா இருக்கிற நீங்க அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழிவில்லாத வித்தினாலே நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கலாம். அல்லேலூயா, ஆமா கர்த்தருடைய பிள்ளைங்களே, நீங்க மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீங்க. அல்லேலூயா, மறுபடியும் கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். மறுபடியும் நீங்கள் பிறந்து இருக்கிறீங்க. பாருங்க, எப்படி கேட்குறீங்களா? ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. யோவான் 1வது அதிகாரத்தில் அவருடைய வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா, நீங்கள் தேவனுடைய பிள்ளைங்க. வசனம் சொல்லுது பாருங்க, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அல்லேலூயா, நீங்க இப்பொழுது ரட்சிக்கப்பட்ட நீங்க, கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற நீங்க இப்பொழுது தேவனால பிறந்திருக்கிறீங்க. அல்லேலூயா, மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் நீங்க இப்ப பிறக்கல. தேவன் உங்களை தம்முடைய வார்த்தையினாலே உங்களை உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா, நீங்கள் இப்பொழுது கர்த்தருக்கு பிறந்திருக்கிறபடினால நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்களா இருக்கிறீங்க. அல்லேலூயா, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்களா இருக்கிறீங்க. அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. நீங்கள் அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழியாத வித்தினாலே நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறீங்க. அல்லேலூயா, அழியாத வித்து. இப்போ நீங்கள் இப்போ மணல் மேலே ஒரு வீட்டை கட்டுறோம். அந்த வீடு சீக்கிரத்தில் அழிந்து போகும். அல்லேலூயா, ஆனால் இதுவோ கற்பாறையின் மேலே கட்டப்படுகிற வீடு, அது சீக்கிரத்தில் அழிந்து போகாது. நீங்க கற்பாறையின் மேல கட்டப்பட்டிருக்கிறீங்க. அல்லேலூயா, உங்களை கர்த்தர் கற்பாறையின் மேல அஸ்திபாரம் போட்டு கர்த்தர் உங்களை கட்டி வருகிறார். ஆகையினால இந்த உலகத்துல வருகிற எந்த பாவமானாலும், எந்த பிரச்சனையானாலும், எந்த விதமான சோதனைகள் ஆனாலும், மரணங்கள் ஆனாலும், வியாதிகள் ஆனாலும் உங்களை சீக்கிரத்துல மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நீங்க ஜீவனுள்ள வித்தினாலே உருவாக்கப்பட்டிருக்கிறீங்க. அல்லேலூயா, அந்த வசனம் சொல்லுது பாருங்க, மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறதா, புல் உலர்ந்து போகும். அல்லேலூயா, இந்த உலகத்துல ரட்சிக்கப்படாத கர்த்தருடைய வசனத்தை கேட்காத ஒரு சாதாரண மனுஷன் அவன் சீக்கிரத்துல உலர்ந்து போவான். அவனுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் அவனால தாங்க முடியாது. அவன் சீக்கிரத்துல உலர்ந்து போவான், அவன் உதிர்ந்து போவான், அவன் வாடி போவான். ஆனால் ஒரு உண்மையான கர்த்தருடைய பிள்ளை, ஒரு வசனத்துல பழக்கப்பட்ட ஒரு பிள்ளை பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில எதுவுமே அவனை அசைக்க முடியாது. அல்லேலூயா, எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தால், எப்பேற்பட்ட பாவங்கள் அவனுக்கு விரோதமாய் நின்னாலும், பிசாசு எத்தனை விதமான சோதனைகள் அவனுக்கு அனுமதித்தாலும் அவனை ஒன்றுமே செய்ய முடியாது. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அவன் அழிவில்லாத வித்தினாலே உண்டாக்கப்பட்டிருக்கிறான். நீங்களும் இந்த காலை வேளையில கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறீங்கல்ல, ஆண்டவர் உங்களை அழிவில்லாத வித்தினாலே உண்டாக்கி இருக்கிறார். உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு வசனம் சொல்லுகிறது பாருங்க, 1 யோவான்ல நான் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்க. 1 யோவான் 3வது அதிகாரத்தில் 9வது வசனம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யானா, ஏனெனில் அவருடைய வித்து, தேவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறபடினாலே அவன் பாவம் செய்ய மாட்டான். அல்லேலூயா, சீக்கிரத்துல பாவம் செய்ய மாட்டான். அவன் பாவம் அவனை மேற்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா, ஏன்னா தேவனுடைய வித்து உங்களுக்குள்ள இருக்குது. அல்லேலூயா, கர்த்தருடைய வித்து. அந்த வித்து அப்படின்னா அது வசனத்தை குறிக்கிறது, வார்த்தையை குறிக்கிறது. வார்த்தைனா யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா, அப்போ அந்த வார்த்தையானவர், அல்லேலூயா, அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால, அல்லேலூயா, அந்த வசனம் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால உங்களை ஒன்றுமே அசைக்க முடியாது. நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க. பயப்படாதீங்க. அல்லேலூயா, மலை போல பிரச்சனைகள், மலை போல போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு முன்பாக நின்றாலும் கூட, ஒரு கோலியாத்தை போல அசுர பிரச்சனைகள், சோதனைகள் உங்களுக்கு முன்பாக நின்றாலும் கூட நீங்கள் ஒரு நாள் அசைக்கப்பட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவராய் உங்களுக்குள்ள இருக்கிறார். அதுதான் அந்த ஜீவனுள்ள வித்து. அல்லேலூயா, ஆதியிலே ஆண்டவர் சொன்னது போல, உன்னுடைய வித்து, அவளிடத்தில் பிறந்த வித்துனாலே நான் அவனை மேற்கொள்ளுவேன். அல்லேலூயா, பிசாசை நான் மேற்கொள்வேன். ஆண்டவர் சொன்னார் பாருங்க, அந்த வித்து தான் உங்களுக்குள்ள இருக்குது.
அல்லேலூயா. ஆகையினால இந்த உலகத்தில் எதுக்கும் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள்ள இருக்கிறது. நீங்க சீக்கிரத்தில் இந்த பிரச்சனையை நீங்க உடைத்து தாண்டி நீங்க மேல வருவீங்க. அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.